நான் கலா மேடம் பார்க்கணும். இல்ல சார், மேடம் இப்ப இங்க இல்ல. எப்ப வருவாங்க? அவங்க உடம்பு முடியாம இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க மட்டும் தான் சார் பேச முடியும். ஆனா அவங்களால பேச முடியாது. ஏன், என்னாச்சு? மேடம் இப்போ கோமால இருக்காங்க. நாங்க அவங்க கிட்ட ஆர்டர் வாங்கியிருக்கோம். அந்த டீடைல்ஸ்லாம் யார்கிட்ட பேசுறது? நீங்க மேனேஜர் கிட்ட தான் பேசணும். மேனேஜரா? அது யாரு? பாஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன வாட்டி ஒருத்தர் கிட்ட பயங்கரமா வாய் விட்டீங்கல்ல, இப்ப நாம அவர்கிட்ட தான் பேசணும். ஆர்டருக்கான அடுத்த பேமெண்ட் இன்னும் வரல, அதை கேட்க தான் வந்தோம். பேமெண்ட்லாம் நான் கொடுக்க முடியாது, மேடம் தான் கொடுக்கணும். அவங்க எப்ப வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்க முடியாது. ஏன் சார் கொடுக்க முடியாது? நாங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அதெல்லாம் மேடம் இருந்த போது போட்டது. பழைய அக்ரிமெண்ட்லாம் இப்போ கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ புதுசா நாங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். நீங்க உங்களுக்கு கொடுத்த 10 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஒண்ணு பண்ணலாம், அந்த 10 லட்சத்துக்கான பொருளை நீங்க டெலிவர் பண்ணிட்டு டீல முடிச்சு பிசினஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். சார், உங்களால என் ஆர்டரை கேன்சல் பண்ண முடியாது. நான் கோர்ட்டுக்கு போவேன். நீங்க கோர்ட்டுக்கே போனாலும் வின் பண்ண முடியாது. எப்ப வேணாலும் ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கலாம்னு அக்ரிமெண்ட்ல இருக்கேன். நீங்க அதை படிக்கலையா? சார், இந்த மாசம் சேலரி என்ன பண்றது? ஆர்டரே போயிடுச்சு. ஆபீஸ இழுத்து மூடிட வேண்டியதான். இதுல 30 லட்சம் ரூபாய் கடன் வேற. மனோஜ் சார் செமையா லாக் ஆயிட்டாரு. நீங்க யாருங்க? நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டே இருக்கீங்க. என்ன சார் இது, திடீர்னு வீட்டுக்குலாம் வந்திருக்கீங்க? மனோஜ், நீங்க 275 வீடுக்கு ஹோம் அப்ளையன்சஸ் கொடுக்க ஆர்டர் வாங்கியிருந்தீங்கல்ல, இப்ப அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சுல. இந்த ஆர்டர் முடிச்சா இன்னும் பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு என்கிட்ட 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க. டேய், எதுக்குடா மனோஜ் அவ்வளவு பணத்தை கடன் வாங்கின? என்ன ரோகிணி இதெல்லாம்? நீங்க இப்ப அந்த 30 லட்சத்தை எப்போ எப்படி கொடுக்க போறீங்க மிஸ்டர் மனோஜ்? அதை சொன்னீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். நீங்க டைம் எடுத்துக்கோங்க. ஆனா எப்ப கொடுக்க போறீங்கன்னு எனக்கு ஒரு கேரண்டி கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. இந்த வீடு யார் பேர்ல இருக்கு? எங்க அம்மா அப்பா 2 பேரும் பேர்லயும் தான் இருக்கு. அப்பனா உங்க அம்மா இல்ல அப்பாவை கேரண்டி கையெழுத்து போட சொல்லுங்க. எனக்கு என் பணம் டைமுக்கு வரலனா கண்டிப்பா இந்த வீட்ல இருந்து ஒரு ஆளை தூக்கிடுவேன். சார், நானே கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். அப்பா, நீங்க எதுக்கு கையெழுத்து போடுறீங்க? வேண்டாம். அவன் வாங்கின கடனுக்கு நீங்க எப்படி பொறுப்பேத்துக்க